பாண்டியர்களை பற்றி பார்க்கணும். பாண்டியர்கள் வந்து பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றி பார்க்க போகிறோம். பாண்டியர்களை குறித்து அசோகரது கல்வெட்டில் வந்து குறிப்புகள் வந்து இருக்குது. பாண்டியர் வந்து மதுரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தாங்க. முக்கியமாக தென் தமிழகத்தை வந்து ஆண்டாங்க அவங்க. மாங்குளத்தில் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டு இருக்குது. தமிழ் பிராமி கல்வெட்டு வந்து பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றி குறிப்பு இருக்குது. அது கல்வெட்டில் அவரை பற்றி குறிப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து குறிப்பிடத்தக்க பாண்டிய மன்னர்கள் இருக்காங்க. யாருன்னா நெடியோனு, முடத்திருமாறன், பல்யாகசாலை, முதுகுடுமி, பெருவழுதி. இவங்க வந்து குறிப்பிடத்தக்க பாண்டிய மன்னர்கள். பாண்டியர்களோட லட்சணை வந்து மீன். பாண்டியர்களுக்கு தனியாக லட்சணை இருக்குது, மீன். தெற்கு தமிழ்நாட்டில் வந்து சங்ககால பாண்டியர்கள் வந்து ஆட்சி புரிந்தாங்க. அவரோட தலைநகர் வந்து மதுரை. நெக்ஸ்ட் வந்து ஆரைப்படை கடந்த நெடுஞ்செழியன் வந்து கோவலன் கொல்லப்பட்டது. அதனால் வந்து கண்ணகி வந்து கோபமற்று மதுரை இருக்கவும் காரணமாக இருந்தவர் ஆரைப்படை கடந்த நெடுஞ்செழியன். மற்றொரு வந்து இப்போ யாருன்னா தலையானத்து சிறுவன நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியன் வந்து நக்கீரன் மற்றும் மாங்குடி மருதனர் ஆகிய புலவர்கள் வந்து போற்றப்பட்டவர் வந்து. நெக்ஸ்ட் வந்து கொற்கை துறைமுகம் வந்து செழிப்பாக இருந்துச்சு. மாங்குடி மருதனர் எழுதிய மதுரை காஞ்சியில் வந்து பாண்டிய நாட்டோட சமூக பொருளாதார நிலைமைகள் பற்றி குறிப்பு இருக்குது. மாங்குடி மருதனர் எழுதிய மதுரை காஞ்சியில் தான் இவங்களை பற்றி குறிப்பு இருக்குது. கலப்பிரர்கள் வந்து படையெடுத்தனால தான் சங்ககால பாண்டியர்கள் ஆட்சி வந்து தோல்வியில் முடிஞ்சிச்சு. நெடுஞ்செழியன் வந்து மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக இருந்தார். அவர் வந்து தலையானங்கள் என்னும் இடத்தில் வந்து சேரர், சோழர், ஐந்தி வேளிர் குலத்தலைவர்கள் இந்த கூட்டுப்படையை வந்து தலையாலங்கானம் என்னும் இடத்தில் வந்து தோற்கடித்தார். நெடுஞ்செழியன் வந்து அவர் வந்து கொற்கையின் தலைவன் என போற்றப்பட்டார். பாண்டிய நாட்டில் வந்து முத்துக்குளிக்கு புகழ்பெற்ற இடம் புகழ்பெற்றதாக இருந்துச்சு. முத்துக்குளிப்புக்கு நாணயங்கள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு புறத்தில் யானையின் வடிவம், மறுபுறத்தில் வந்து மீனின் உருவம் வந்து பொறிச்சிருக்காங்க. அவங்க நாணயத்தில், பாண்டியர்கள் யூஸ் பண்ண நாணயத்தில் வந்து ஒரு புறம் வந்து யானையின் உருவம், மற்றொரு புறத்தில் வந்து மீனின் உருவமும் பொறிக்கப்பட்டு இருந்துச்சு. முதுகுடுமி, பெருவழுதி இந்த பாண்டிய அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாண்டிய அரசில் வந்து வேத வேள்விகளை நடத்தினாங்க. இது விதமாக நாணயங்கள் வெளியிட்டாங்க. யாரும் கேட்டாங்கன்னா எக்ஸாம்பிள் முதுகுடுமி பெருவழுதி தான் வேத வேள்வியை நடத்தினாங்க. விதமாக நாணயங்கள் வந்து வெளியிட்டார் இவர். முக்கிய வாய்ந்த பாண்டிய அரசுகள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நெடியோனு, முதுமுடி பெருவழுதி, நன்மாறன், நெடுஞ்செழியனா. பாண்டியர்களில் பார்த்திங்கன்னா சூட்டிக்கொண்ட பட்டங்கள் வந்து மாறன், வழுதி, செழியன்,